ஒரு பொம்பளை எப்படி பொழைக்கணும்னு சொல்லி தர ரகசியம். கையில கிடைக்கிற காசை செலவுக்கு போக நாளைக்கு ஒண்ணுன்னு கொஞ்சம்டாவது சேர்த்து வச்சு வந்தோண்டா ஒரு நாளை எதிர்பாராம ஏதாவது ஒண்ணு நடந்து பெருங்கைய வலிச்சு திங்கிற வேலை வரப்ப அவ அத்தனை நாள் சிக்கனமா பொழைச்சு பொழைப்ப ஆறு கையும் எதிர்பார்க்காம அடுத்த குழியில அவளுக்கு சேமிப்பா திரும்பி வரும். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு வேணுமானே எனக்கு தெரியாது. ஆனா மரியாதையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காசு எல்லாம் பெருசு இல்லன்னு யாராவது சொன்னா அடுத்த வேலை கஞ்சி கூட கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவன் இந்த காசு இருக்குன்னு அர்த்தம். அதை பாத்துக்கிட்டு நீங்க ஊதாரி பொழப்பு பொழைச்சண்டா இப்படி நகை வச்சிருப்பாரா பார்த்தாலும் அப்பனும் சொத்து தர மாட்டாங்களா அடுத்த வாயை பாத்துக்கிட்டு தெரிஞ்சுக்க இருக்கணும். பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா மத்த சுதந்திரம் எல்லாம் அடுத்தவன் என்ன உனக்கு தாரது? அப்படி நீ மாறிக்கிட்டேன்னா 60 வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட சுதந்திரம் 30 வயசுல என் மவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 18 வயசுல என் பேத்துக்கு கிடைக்க போற சுதந்திரம் நாளைக்கு அவ மக இறக்கும் போதே கிடைச்சிடும். இந்த ஊர்ல இருக்கிற கிழக்கு கட்டளை விட நாம அப்படியே பெரிய உழைப்பு உழைச்செல்லாம் இல்ல. என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமா படைச்சேன். அதனாலதான் இந்த ஊர்ல பொம்பளை பேர்ல இருக்கிற ஒரே வீடு இதான்.